ஆமாங்க. இப்போ அதாவது என்ன சொல்கிறது, வியாபாரத்தை போய் எப்படி வாரம் ஒவ்வொரு செலவு வந்துருங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு செலவு வந்துருக்கு பாருங்கள். சரிங்களா? அப்படியா? ஆமாங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தா நீங்களே கண்டுபிடிங்க. சரிங்களா? வாங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆல்ரெடி. பார்த்தீங்களாங்க, கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி வாரம் ஒவ்வொரு செலவு வந்துடும். என்ன பண்ண சிவப்புலாத்து குலுங்குது குலுங்குது. வெள்ளலாக்கு பேரந்தா? ஸ்டீஃபனா? ஆமாம், ஸ்டீஃபனுக்கு பெண்ணு பார்க்கணுங்க. ஸ்டீஃபனுக்கு 27 வயசு ஆச்சான், பெண்ணு கிடைக்கலையா கேரளாவில். நம்ம ஊரில் யாராக பாருங்கள், ஸ்டீஃபனை பாருங்கள், நல்லா வேலை பார்த்துருக்காப்லங்கிறங்க டயர் கம்பெனியில். சரிங்களா? సాటిస్తున్నాం. ഫ്രണ്ടാ? നോക്കിയോ, ഒന്ന് ജസ്റ്റ് ഒന്ന് നോക്കിയോ, ചെക്കപ്പ് ചെയ്തു. ആ ഇത് മുട്ടയാണ്, ലേശം വെച്ചാൽ പോരെ. ആ ഏതായാലും പിന്നെ എവിടെ നിന്ന നമുക്ക് ലോഡും ഉണ്ടാവുമല്ലോ. അപ്പോൾ അങ്ങനെ നോർമലായിട്ട് എല്ലാ ടയറിലും ഉള്ള പോലെ വെച്ചാൽ മതി. കുത്തിയോ? കുത്തിയോ സ്റ്റീവ? ആണോ? പോട്ടെ. ഓക്കെ ஓகே, வேலை முடிஞ்சு கிளம்பியாச்சு. ஆமாங்க, ஒரு வேலை வண்டி வேலை முடிஞ்சிட்டு நம்ம வந்திருக்கோம். அப்போ அடுத்த வேலை வந்துருச்சு. பாருங்கள் என்னென்னு காமிக்கிறேன். பாத்திரம் பாருங்கள், ஜெட்டு பாத்திரம் தூக்கிட்டு அப்படியே பாத்திரம் இருக்குது. சரிங்களாங்க? சரிங்களா? என் பிள்ளையும் பார்த்துட்டே நிற்கும். சும்மா ஊரில் சும்மா வீட்டிலேயே நல்லா ரெஸ்ட் எடுத்து பரவாயில்ல, எல்லாம் பழகிக்கலாம் இல்லையா? வேலையும் பழகிக்கலாம், அனுபவம் தானேங்க இல்லையா? இந்த வயசில் பழகிட்டாலும் நல்லது தானே. எல்லா தொழிலும் பழகும். நல்லா அந்த கடைக்காரருக்கு ஆசைன்னு நினைக்கிறேன். செய்வன் நின்று வச்சுருக்காரு கரெக்டாக. இந்த வண்டி எடுத்தாலும் வாரம் இருக்கும் வந்து காமிச்சிருக்கோம்னா இன்றைக்கி எவ்வளோ காசு ஆகுதோ தெரியல, பார்ப்போம் எவ்வளோ வாங்குவாருன்னு. சரிங்களா? என்ன செய்ய அது காந்தி மொத்தமாக வந்து வண்டியை வந்து நம்ம 10 ரூபா லாபம் கிடைக்குன்னு எடுத்துகிட்டு போகிறோம். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்கல. நீங்கள் தான் பார்க்கணும். உங்களுக்கு வண்டி வேறு ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க.
பட் என்ன செய்ய வியாபாரத்தில் அவங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இப்போ அதோட கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அது வந்து வண்டியில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நட லாபம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் இல்லையா. பார்க்கலாம் எவ்வளோ கேட்குறான்னு தெரியல. வேலை பார்த்துட்டே இருக்காது. நாங்கள் வச்சுக்கிறது என் மகனை உட்காந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச பிறகு தான் வியாபாரத்துக்கு போனால் என் பாட்டுறது தான் அதாவது இறக்கி உட்காந்துருக்கு. KL12 F 4509 அது சமாளிச்சுட்டு வந்தால் நம்மளால் முடியுமா முடியாது. அதனால இப்போ எல்லாம் மாற்றிருக்காரு. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். രാജേട്ട പിന്നെ തിരിച്ചു പോരാൻ കൊടുക്കും ചിലപ്പോ. തിരിച്ചു വന്നപ്പോ എളുപ്പം ഞാൻ ദുർബലെത്തി. ഞാൻ പണ്ടേ രാത്രി കൊടുക്കണേ அது மட்டும் 2000 ரூபாண்டா தங்க. ஆமாம் ஆமாம், அங்கே தரக்குறீங்களா. இது வந்து போயிருச்சான் பிரேக் பிடிக்கிறதுக்குள்ளே தான். இப்போ அது புதுசாக மாட்டிருக்காரு அட்டைப்பட்டியிலேருந்து எடுத்து. அது வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாயா, 1900. அது வேலை கூலி இல்லாமல். இதே இப்போ 1900 தான். 2000 வேலை கூலி இல்லையா. அந்த புதுசாக போட்டிருக்காங்க ஒரு அது புதுசாக போட்டிருக்காங்க. இதுதான் இதுதான் சரியான வண்டி சிலையில் இது இந்த முதல்ல எடுத்த வண்டியிலேருந்து வேலை பார்க்கல. காந்தி வண்டி தான் வேலை தான்.
ஆமாங்க, திருச்சாப்பழம் முடிஞ்சு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 12 காலம் ஆச்சு. சரி பார்ப்போம், கடவுள் ஏதாவது 2 வீட்டில் கிடைக்கான்னு பார்ப்போம். போகணும் சும்மா வீட்டிலேருந்து என்னங்க பண்ணேன். சரிங்களா, காக்கி சட்டை போடுதாங்க ஓகேங்களா. சரிங்க, பாருங்கள் இன்றைக்கி வியாபாரம் எப்படி கிடைக்குன்னு பார்த்துட்டு சாயந்தரம் வீடியோ பண்ணுறோம். ஓகேவா, பாருங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்ங்க, பாய் பாய் பாய். மொத்தம் செலவு இன்றைக்கி 2000 ஜோலி சுத்தம்.